இந்த ஆடிப்பூரத்தில் முழு மனதுடன் இப்படி வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தாமதமாகிறதா? குழந்தை வரத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறீர்களா? இந்த ஆடிப்பூரத்தில் அம்மனை மனமுருகி வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் என்பதால் நம்முடைய வாழ்விலும் மங்கள காரியம் நடக்க அம்மன் அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை. வீட்டில் பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை எடுத்து அதில் அழகாக கோலமிட்டு சிவப்பு நிற துணி விரித்து அம்மனின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்துக் கொள்ளுங்கள். அம்மன் உங்கள் வீட்டில் எழுந்தருளி இருப்பதாக எண்ணி சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்து வளையல்களை மாலையாக கட்டி அணிவியுங்கள். அம்மனுக்கு இனிப்பு நைவேத்தியம் படைத்து சந்தனம், குங்குமம் தொட்டு பன்னீர் தெளித்து அட்சதை அரிசி தூவி அம்மனுக்கு நலங்கு வைப்பது போல் அலங்கரியுங்கள். பின் அம்மனுக்குரிய மந்திரங்களை மனமுருகி ஜெபித்து தீப தூப ஆராதனை செய்யுங்கள். பூஜை முடிந்ததும் அம்மனின் படத்தை அல்லது விக்கிரகத்தை மீண்டும் அதன் இடத்தில் வைத்து விடுங்கள். திருமணம் மற்றும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்க வேண்டிய பெண்ணை அம்மனின் படத்திற்கு முன் அமர வைத்து வளைகாப்பு நடத்துவது போல் நலங்கு வைத்து வளையல் அணிவித்து பின் பூஜை அறையில் அம்மனிடம் விரைவில் வளைகாப்பு வளையல் அணியும் பாக்கியம் தருவாயாக என்று வேண்டிக் கொள்ளவும். அதேபோல் திருமணம் வேண்டுபவர்களுக்கு நலங்கு வைத்து வழிபடவும். இவ்வாறு ஆடிப்பூரத்தில் அம்மனை மனதார வணங்கினால் உங்கள் வேண்டுதல்கள் பலித்து திருமணமும் குழந்தை பேரும் விரைவில் கிடைக்கும். ஆடிப்பூரம் இந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த புனித